உலகம் எதை விதியின் விளையாட்டு என்று சொல்கிறதோ அதை நான் சொந்த மனிதர்களின் இரக்கமற்ற தனத்திலும் இரத்த உறவுகளின் கசப்பிலும் மாறுவதைக் கண்டேன். என் மாமனார் நடுங்கும் கைகளால் அந்த 3 கிழிந்த நோட்டுகளை என்னிடம் கொடுத்தபோது வறுமையின் அதிர்ச்சியால் அவரது மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டதோ என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த பழைய காகிதங்களின் பின்னால் மறைந்திருந்த பயங்கரமான உண்மையும் கோடிக்கணக்கான ரகசியமும் என் காலடியின் கீழ் இருந்த பூமியை நழுவ செய்தது. ஒரு தந்தை தன் சொந்த மகன்களின் வெறுப்பிலிருந்து தப்பிக்க இவ்வளவு பெரிய பந்தயம் கட்ட முடியுமா? அந்த கிழிந்த நோட்டுகளில் மறைந்திருந்த ஒரு சிறிய துப்பு என்னை ஒரே இரவில் கோடீஸ்வரி ஆக்கியது மட்டுமல்லாமல், நீங்கள் கேட்டால் உங்கள் ஆன்மாவை நடுங்கி போகும் ஒரு உண்மையையும் வெளிப்படுத்தியது. உண்மையில் அந்த சாதாரண நோட்டுகளில் அப்படி என்ன இருந்தது? அது என் வாழ்க்கையை எப்போதும் போல தலைகீழாக மாற்றியது. இந்த ஆடம்பரமான மாளிகையில் என் திருமணம் நடந்தபோது ஒரு நாள் இந்த வீட்டின் இருண்ட மூலையில் அமர்ந்து கண்ணீர் வடிக்க நேரிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் மாமனார் தீனதயாளன் அவர்கள் நகரின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் செல்வந்தர்களில் ஒருவராக இருந்தார். அவரது செல்வாக்கு எவ்வளவு என்றால், அவரது பெயரை பார்த்தாலே மக்கள் மரியாதையுடன் தலை வணங்குவார்கள். மக்கள் சாந்தி நிலையம் என்று அழைத்த அவர்களின் மாளிகை எந்த ஒரு அரண்மனைக்கும் குறைந்தது அல்ல. நாலாபுறமும் தோட்டங்கள், பளிங்கு தரைகள் மற்றும் தொங்கு விளக்குகளின் ஒளியால் பிரகாசித்த அந்த வீடு மகிழ்ச்சியின் இருப்பிடமாக இருந்தது. என் திருமணம் அவரது இளைய மகன் ஆகாஷுடன் நடந்தது. வீட்டில் மூத்த மைத்துனர் ராகவன் மற்றும் அவரது மனைவி சுசித்ராவின் ஆதிக்கம் இருந்தது. மாமனார் தன் மனைவியின் மரணத்திற்கு பிறகு எங்களையே தன் உலகமாக கருதினார். ஆரம்ப நாட்கள் ஒரு பொன்னான கனவு போல இருந்தன. காலையில் ஒன்றாக தேநீர் அருந்துவது, ஒவ்வொரு பண்டிகைக்கும் கோடிக்கணக்கான பரிசுகளை பரிமாறிக்கொள்வது, நகரின் பெரிய விடுதிகளில் விருந்து வைப்பது என எல்லாமே சாதாரணமாக இருந்தன. ஆனால் இந்த பிரகாசத்திற்கு கீழே உறவுகளின் விஷம் வளர்ந்து கொண்டிருப்பதை நான் முற்றிலும் அறியாமல் இருந்தேன். மைத்துனர் ராகவன் இயற்கையிலேயே மிகவும் பேராசை பிடித்தவராகவும் அதிகார பசி உள்ளவராகவும் இருந்தார். அவருக்கு உறவுகளின் முக்கியத்துவம் எதிரில் இருப்பவரால் தனக்கு லாபம் இருக்கும் வரை மட்டுமே இருந்தது. மாமனார் தன் முழு வியாபாரத்தையும் ராகவனை நம்பி ஒப்படைத்திருந்தார். அக்கா சுசித்ராவின் நாள் முழுதும் வைரங்களை தேர்ந்தெடுப்பதிலும் மகளிர் விருந்துகளிலும் கழிந்தது. நகரின் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தின் மூத்த மருமகள் என்ற தலைக்கணம் அவருக்கு இருந்தது. நானோ ஒரு நடுத்தர வர்க்க ஆசிரியரின் மகள். எப்போதும் உறவுகளை பேணவும் அனைவரையும் ஒன்றாக அழைத்து செல்லவும் முயற்சிப்பேன். ஆனால் என் எளிமை பெரும்பாலும் அக்காவுக்கு எரிச்சலூட்டியது. அவர் என்னை எப்போதும் இழிவுபடுத்தும் வாய்ப்பை தேடிக்கொண்டே இருந்தார். என் கணவர் ஆகாஷ் அமைதியானவர் மற்றும் தன் அண்ணனின் நிழலிலேயே வாழ்பவர். அவர் ஒருபோதும் எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபட மாட்டார். இதை ராகவன் அடிக்கடி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். காலம் அப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரே இரவில் இந்த மகிழ்ச்சியின் அரண்மனை சீட்டுக்கட்டு போல சரிந்தது. ஒரு தவறான வணிக ஒப்பந்தமும் பங்கு சந்தையின் திடீர் வீழ்ச்சியும் தீனதயாளன் அவர்களின் பல சகாப்த கால சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தையே உலுக்கியது. ராகவன் மிகவும் லாபகரமானது என்று கூறிய ஒரு திட்டத்தில் மாமனார் தன் முழு முதலீட்டையும் போட்டிருந்தார். ஆனால் உண்மையில் அது ஒரு சதுப்பு நிலம். மெல்ல மெல்ல வங்கியின் எச்சரிக்கை அறிவிப்புகள் வரத் தொடங்கின. மாமனார் பல வருடங்களாக ஆதரித்து வளர்த்த கடன் கொடுத்தவர்கள் இன்று வீட்டின் வாசலில் வந்து அநாகரிகமாக நடந்து கொள்ளத் தொடங்கினர். கடனின் மலை எவ்வளவு உயர்ந்தது என்றால் மாமனாரின் காலடியில் இருந்த பூமி நழுவியது. இந்த அதிர்ச்சியால் அவருக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்றினர். ஆனால் அவரது உடலின் பாதி பகுதி செயலிழந்தது. அவர் படுத்த படுக்கையானார். தன் குரலையும் இழந்தார். மாமனாரின் பாக்கெட் காலியாகி அவர் ஆதரவற்றவரானதும் இந்த மாளிகையின் உண்மையான உரிமையாளர்களின் முகமூடிகள்
கழலத் தொடங்கின. தந்தையின் காலடிகளை நக்கி முழு வியாபாரத்தையும் கவனித்த ராகவன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. இந்த கிழவன் இப்போது ஒரு சுமை என்று அவனுக்கு தோன்றியது. வீட்டின் விலை மதிப்பெற்ற பொருட்கள் ஒவ்வொன்றாக விற்கப்படத் தொடங்கின. வங்கியின் கடனை அடைக்க ராகவன் மாமனாரின் தனிப்பட்ட சொத்துக்களின் மீது கண் வைத்தார். ஆனால் அவனுக்கு அந்த ஆவணங்கள் கிடைக்கவில்லை. கோபமும் விரக்தியும் அந்த நோய்வாய்ப்பட்ட தந்தையின் மீது திரும்பியது. ஒரு நாள் காலை மாமனாருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தபோது ராகவன் மற்றும் சுசித்ரா அவரை இனி வீட்டின் முதன்மை அறையில் வைத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவு செய்தனர். அக்கா தன் மூக்கை சுளித்து கொண்டு, இந்த நோய்வாய்ப்பட்ட கிழவனால் வீடு முழுவதும் மருந்து வாடை அடிக்கிறது, விருந்தினர்கள் மத்தியில் கெட்ட பெயர் ஏற்படுகிறது என்றார். எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் ராகவன் மாமனாரை அவரது மென்மையான படுக்கையிலிருந்து தூக்கி வீட்டின் பின்பகுதியில் இருந்த பல வருடங்களாக குப்பைகள் வைக்கப்பட்டிருந்த பழைய சேமிப்பறையில் கொண்டு போய் வீசினார். அந்த அறை என்ன, சாட்சாத் நரகமாக இருந்தது. சுவர்களில் இருந்து பூச்சிகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. நாலாபுறமும் சிலந்தி வலைகள் இருந்தன. ஈரப்பதத்தின் துர்நாற்றம் ஒரு கணம் கூட நிற்க முடியாதபடி செய்தது. அங்கு வெளிச்சமும் இல்லை, மின்விசிறியும் இல்லை. மாமனாரின் கண்களில் அந்த நேரத்தில் இருந்த உதவியற்ற தன்மையையும் வலியையும் கண்டு என் இதயம் துடித்தது. அவர் ஏதோ பேச விரும்பினார். அவரது கை நடுங்கியது. ஆனால் ராகவன் இரக்கமின்றி கதவை பாதியளவு மூடிவிட்டு, இனி இதுதான் உன் இடம் என்றான். ஆகாஷ் அமைதியாக நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். நான் அதை எதிர்த்தபோது ராகவன் என் மீது கத்தி, இவ்வளவு அனுதாபம் இருந்தால் நீயும் அங்கேயே போ என்றான். ஆகாஷ் என்னை இழுத்து கொண்டு போய் அறையில் பூட்டினார். அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. சேமிப்பறையின் அந்த ஜன்னலில் இருந்து மாமனார் முனகும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். எந்த தந்தை தன் மகன்களை மென்பட்டு மெத்தைகளில் தூங்க வைத்தாரோ, இன்று அவர் ஒரு கிழிந்த பாயில் படுத்திருந்தார். என் ஆன்மா என்னை உலுக்கியது. இதற்காக நான் ராகவனிடம் அடிவாங்க நேரிட்டாலும் சரி, மாமனாரை இந்த நிலையில் விடமாட்டேன் என்று முடிவு செய்தேன். நடு இரவில் அனைவரும் தூங்கியதும் நான் மெதுவாக எழுந்தேன். சமையலறைக்கு சென்று அவருக்கு லேசான கஞ்சி செய்து ஒரு பழைய போர்வையை எடுத்துக்கொண்டு சேமிப்பறை நோக்கி சென்றேன். அங்கு நிலவிய அமைதி ஆன்மாவை நடுங்க செய்வதாக இருந்தது. நான் கதவை திறந்ததும் எலிகள் ஓடும் சத்தம் கேட்டது. மாமனார் இருட்டில் தன் வெறித்த கண்களால் கூரையை பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வெள்ளமாக பெருகியது. அவர் தன் பலவீனமான கையை தூக்கி எனக்கு ஆசி வழங்க விரும்பினார். ஆனால் அவரிடம் பலம் இல்லை. நான் அவரது தலையை என் மடியில் வைத்து அவருக்கு ஆதரவளித்து கஞ்சியை ஊட்டினேன். அவரது கண்ணீர் என் உள்ளங்கையில் விழுந்தது. அது ஒரு அமிலம் போல என் இதயத்தை சுட்டது. பழைய துணிகளின் மறைவில் அவரை போர்வையால் போர்த்தினேன். மாமனார் என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டார், என்னை போக விடாமல் தடுப்பது போல. அந்த இருண்ட அறையில் குப்பைகளுக்கு மத்தியில் உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, மாறாக அன்பானவர்களுக்காக சிந்தப்படும் கண்ணீரில்தான் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அடுத்த சில நாட்களுக்கு இதே நிலைதான் தொடர்ந்தது. நான் நாள் முழுவதும் அக்காவின் ஏச்சு பேச்சுக்களை சகித்து கொண்டு வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு இரவில் இரகசியமாக மாமனாருக்கு சேவை செய்தேன். ராகவன் அடிக்கடி போதையில் அங்கு வந்து கத்துவான். ஏ கிழவா, எங்கே அந்த உயில்? எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய் அந்த 2வது லாக்கரின் சாவியை? மாமனார் அமைதியாக இருப்பார். ராகவன் அவரை உலுக்குவான். சில சமயங்களில் அவரது கை கால்களில் உதைக்கவும் செய்வான். என் இரத்தம் கொதித்தது. ஆனால் நான் பலவீனமாக இருந்தேன். மாளிகை இப்போது ஒரு மயானம் போல காட்சியளித்தது. வேலைக்காரர்கள் அனைவரும் நீக்கப்பட்டிருந்தனர். சுசித்ரா இப்போது சொந்தமாக வேலை செய்ய விரும்பவில்லை. எனவே முழு சுமையும் என் மீது சுமத்தப்பட்டது.
அவர் அடிக்கடி மாமனாருக்கு கிடைக்கும் உணவிற்கும் தடை விதிப்பார். சம்பாதிக்க முடியாத போது எதற்கு இவ்வளவு திங்க வேண்டும் என்பார். நான் என் தட்டில் உள்ள உணவை மிச்சப்படுத்தி மாமனாருக்கு கொண்டு செல்வேன். ஒரு நாள் ராகவன் மாமனாரின் பழைய பெட்டியை எடுத்து வந்து அனைவர் முன்னிலையிலும் உடைத்தான். அதில் ஏதேனும் தங்கம் அல்லது சொத்து ஆவணங்கள் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அதில் என்ன இருந்தது? என் அத்தையின் பழைய புகைப்படங்கள், மாமனாரின் முதல் சம்பாத்தியத்தின் ஒரு நாணயம் மற்றும் குழந்தைகளின் சிறுவயது பொம்மைகள் மட்டுமே இருந்தன. ராகவன் கோபத்தில் அந்த நினைவுகளை தரையில் வீசி அதன் மேல் மிதித்தான். மாமனார் இதையெல்லாம் கதவின் இடுக்கின் வழியாக பார்த்து கொண்டிருந்தார். அவரது அந்த அமைதியான அலறல் இன்றும் என் காதுகளில் ஒலிக்கிறது. உறவுகளின் இவ்வளவு அருவருப்பான வடிவத்தை நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. பணம் மனிதனை குருடனாக்குவது மட்டுமல்ல, மிருகமாக்கவும் செய்கிறது என்பது அன்று நிரூபணமானது. மாமனாரின் நிலைமை இப்போது நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்தது. ஆனால் யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. அனைவரும் அவர்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த சொத்துக்காக மட்டுமே காத்திருந்தனர். சேமிப்பறையின் அந்த முதல் இரவு என் வாழ்க்கையின் மிக நீண்ட மற்றும் பயங்கரமான இரவாக இருந்தது. முழு நகரமும் குனிந்து வணக்கம் செலுத்திய தீனதயாளன் அவர்கள் இன்று குப்பைகளுக்கு நடுவே ஒரு கிழிந்த பாயில் படுத்திருந்தார். அவரது மூச்சு திணறலின் சத்தம் அந்த அமைதியான அறையில் ஒரு பழைய இயந்திரம் போல ஒலித்தது. நான் அவரது தலைக்கு கீழே ஒரு பழைய தலையணையை வைத்தபோது அவர் என் மணிக்கட்டை பிடித்து கொண்டார். அவரது கைகளின் அந்த குளிர்ந்த உணர்வு இன்றும் என் ஆன்மாவை நடுங்க வைக்கிறது. அவரது கண்களில் கண்ணீர் இல்லை, மாறாக 1000 வார்த்தைகளுக்கு மேல் பேசும் ஒரு சூன்யம் இருந்தது. வெளியில் இருக்கும் பிரகாசமான உலகம் இப்போது அவருக்கு இறந்துவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். அடுத்த நாள் காலை அந்த சிறிய ஜன்னல் வழியாக சூரியனின் முதல் கதிர் உள்ளே வந்தபோது அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த பழைய பெட்டியின் மேல் தூசியின் தடிமனான அடுக்கு படிந்திருப்பதை நான் பார்த்தேன். அக்கா சுசித்ரா காலை முதலே தன் உரத்த குரலால் வீட்டை தலையில் தூக்கி கொண்டிருந்தார். அவர் சமையலறையில் இன்று காலை உணவுக்கு என்ன சமைப்பது என்று கத்திக் கொண்டிருந்தார். அதோடு வேலைக்காரர்களையும் திட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் உண்மையில் வீட்டில் வேலைக்காரர்கள் யாரும் இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் சேமிப்பறையை நோக்கி சைகை காட்டி அந்த பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை, அங்கு வெறும் அழுக்கும் நோயும் தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தார். மைத்துனர் ராகவனின் நடத்தை மேலும் வன்முறையாக மாறிக்கொண்டிருந்தது. மாமனார் எங்காவது கோடிக்கணக்கான ரொக்க பணத்தையோ அல்லது நகைகளையோ மறைத்து வைத்திருக்கிறார் என்று அவர் உறுதியாக நம்பினார். அவர் நாளில் 3 முறை சேமிப்பறைக்கு சென்று ஒவ்வொரு முறையும் மாமனாரை கொடூரமாக உலுக்குவார். ஒரு நாள் மதியம் நான் ஜன்னலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது ராகவன் கத்துவதை கேட்டேன். கிழவா, வாயை திற, அந்த வங்கியின் ஆவணங்கள் எங்கே? அம்மாவின் பெயரில் நீ வாங்கிய அந்த நிலத்தின் அசல் ஆவணங்கள் எங்கே? மாமனாரின் குரல் ஏற்கனவே போயிருந்தது. அவர் தன் தலையை ஆட்டி இல்லை என்று மறுத்தார். ராகவன் கோபத்தில் அருகில் இருந்த ஒரு பித்தளை சொம்பை எடுத்து சுவரில் எறிந்தான். அந்த சொம்பு மாமனாரின் காதுக்கு மிக அருகில் கடந்து சென்றது. என் இதயம் நடுங்கியது. நான் உள்ளே செல்ல முயன்றபோது ராகவன் என்னை வெளியே தள்ளி, அஞ்சலி, இந்த கிழவனுக்காக வக்காலத்து வாங்குவதை நிறுத்து. உனக்கு இவன் மேல் அனுதாபம் இருந்தால் இன்றிலிருந்து உனக்கும் சாப்பாடு இல்லை என்றான். அன்றிலிருந்து நான் என் பங்கின் உணவை மாமனாருக்கு ஊட்டத் தொடங்கினேன். நான் பசியோடு இருந்தேன். ஆனால் அவருக்கு இரகசியமாக கஞ்சியும் பாலும் ஏற்பாடு செய்தேன். வீட்டின் சூழல் ஒரு போர்க்களத்தில் வாழ்வது போல இருந்தது. என் கணவர் ஆகாஷ் முற்றிலும் தன் அண்ணனின் கட்டுப்பாட்டில் இருந்தார். நான் அவரிடம் மாமனாரின் நிலையை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் முகத்தை திருப்பிக் கொள்வார். அவர் என்னிடம், அஞ்சலி,
அண்ணன் செய்வதெல்லாம் வீட்டை காப்பாற்றத்தான். அப்பா எல்லா பணத்தையும் மூழ்கடித்து விட்டார். இப்போது நாம் நடுத்தெருவிற்கு வந்து விட்டோம் என்றார். பணம் வரும் போகும், ஆனால் தந்தை மீண்டும் வரமாட்டார் என்று நான் அவருக்கு விளக்க முயன்றேன். ஆனால் அவர் மேல் யாரோ மந்திரம் ஓதியது போல இருந்தது. அக்கா சுசித்ரா இப்போது மெல்ல மெல்ல வீட்டின் விலை மதிப்பெற்ற பொருட்களை தன் தாய் வீட்டிற்கு அனுப்பத் தொடங்கினார். வங்கியினர் வந்து அனைத்தையும் ஜப்தி செய்து விடுவார்களோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. அவர் மாமனாரின் அறையின் ஒவ்வொரு பொருளையும் சோதனையிட்டார். சாவி ஏதும் கிடைக்கிறதா என்று மாமனாரின் பழைய கோட்டின் பாக்கெட்டுகளையும் கிழித்தெறிந்தார். ஒரு இரவு கடுமையான மழை பெய்து கொண்டிருந்த போது சேமிப்பறையின் கூரை ஒழுகத் தொடங்கியது. மாமனார் முற்றிலும் நனைந்திருந்தார். நான் அங்கு சென்றபோது அவர் குளிரில் கடுமையாக சுருண்டிருப்பதை பார்த்தேன். நான் என் துப்பட்டாவால் அவரது உடலை துடைத்து என் அறைக்கு அழைத்து வந்து ஒரு உலர் போர்வையை கொடுத்தேன். அந்த நேரத்தில் அவர் என் கையை பிடித்து தன் கிழிந்த சட்டையின் பாக்கெட்டை நோக்கி சைகை செய்தார். நான் கையை உள்ளே போட்டபோது அங்கு எதுவும் இல்லை. அவர் ஏதோ பழைய நினைவை தேடுகிறார் என்று நான் நினைத்தேன். மாமனாரின் நிலையை கண்டு மருத்துவரை அழைப்பது மிகவும் அவசியமாக இருந்தது. ஆனால் ராகவன் முற்றிலும் மறுத்துவிட்டான். மருத்துவருக்கு யார் பணம் கொடுப்பது? உன் தாய் வீட்டிலிருந்தா கொண்டு வருவாய் என்றான். என் அம்மா எனக்கு கொடுத்திருந்த தங்க வளையல்களை விற்று ரகசியமாக ஒரு சிறிய மருத்துவரை வீட்டுக்கு அழைத்தேன். மருத்துவர் மாமனாரை சோதித்தபோது அவரது கண்களில் இருந்த துக்கத்தையும் ஆச்சரியத்தையும் மறைக்க முடியவில்லை. அவர் என்னிடம் தனியாக, மகளே, இவருக்கு மருந்தை விட அன்பும் மரியாதையும் தான் தேவை. இவரது உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது. ஏனெனில் இவரது மனம் தோற்றுவிட்டது என்றார். மருத்துவர் சொன்னதை கேட்டு நான் கதறி அழத் தொடங்கினேன். மாமனார் நான் அழுவதை பார்த்துவிட்டார். அவர் சைகை மூலம் என்னை அருகில் அழைத்து மிகுந்த சிரமத்துடன் ஒவ்வொரு வார்த்தையாக இணைத்து, அழாதே, விதி என்று முணுமுணுத்தார். அந்த வார்த்தைகள் இன்றும் என் காதுகளில் ஒலிக்கின்றன. அடுத்த சில நாட்களில் அக்கா மற்றும் மைத்துனரின் கொடுமை அதிகரித்து கொண்டே சென்றது. அவர்கள் மாமனாரை குளிப்பாட்டுவதையும் நிறுத்த சொன்னார்கள். நான் அவருக்கு குளிப்பாட்டுவதற்காக தண்ணீரை சூடாக்கும் போது சுசித்ரா அடுப்பை அணைத்து விடுவார். சுடு தண்ணீர் ஏன் வீணாக வேண்டும்? குளிர்ந்த நீரில் குளிப்பாட்டு என்பார். மார்கழியின் அந்த கடுமையான குளிரில் ஒரு ஆதரவற்ற முதியவரை குளிர்ந்த நீரில் குளிப்பாட்டுவதை பற்றி அவர் பேசிக்கொண்டிருந்தார். நான் என் வாளியில் இருந்து சுடு தண்ணீரை எடுத்து அவருக்கு குளிப்பாட்டினேன். அந்த நேரத்தில் மாமனாரின் முதுகில் சில நீல நிற தழும்புகளை பார்த்தேன். ராகவன் அவரை அடித்திருக்கிறான் என்ற என் சந்தேகம் உறுதியானது. இதை கண்டு என் இரத்தம் கொதித்தது. நான் ராகவனின் முன்னால் சென்று இதை பற்றி கேட்டபோது அவன் என்னை அறைந்தான். ஆகாஷும் எனக்கு ஆதரவாக நிற்கவில்லை. அந்த அறை என் உள்ளிருந்த தாய்மையை ஒரு நெருப்பு பொறியாக மாற்றியது. நான் இனி மாமனாருக்கு கேடயமாக நிற்பேன் என்று முடிவு செய்தேன். நான் இரவும் பகலும் அவருக்கு அருகில் அமரத் தொடங்கினேன். அங்குள்ள துர்நாற்றமும் எலிகளும் இப்போது எனக்கு பழகிவிட்டன. மாமனார் அடிக்கடி சுவரில் சில கோடுகளை வரைந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். அவர் தன் நாட்களை எண்ணுகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த கோடுகளில் ஒரு குறிப்பிட்ட முறை இருந்தது. அவர் சில சமயம் 3 கோடுகளை வரைந்து பிறகு அவற்றை அடித்து விடுவார். ஒரு முறை அவர் தரையில் தூசியில் 10 என்று எழுதினார். அவர் 10 ரூபாய் கேட்கிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த வீட்டில் 10 ரூபாய் கூட யாரிடமும் இல்லை. எல்லாமே கடனில் மூழ்கியிருந்தது. அக்கா இப்போது வீட்டின் பழைய மர சாமான்களையும் கழற்றி பழைய இரும்பு விலைக்கு விற்கத் தொடங்கினார். ஒரு நாள் அவர் மாமனாருக்கு மிகவும் பிடித்த, அவர் அமர்ந்து பல மணி நேரம் எங்களுக்கு கதைகள் சொல்லும்
அந்த சாய்வு நாற்காலியையும் விற்றுவிட்டார். மாமனார் ஜன்னல் வழியாக அந்த நாற்காலியை கொண்டு செல்வதை பார்த்தபோது அவரது கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்தது. அந்த நாற்காலி வெறும் மரத்துண்டு அல்ல, அது அவரது கடந்த கால பெருமையின் கடைசி எச்சம். மாமனாரின் நோய் இப்போது அவரது நுரையீரலை தாக்கியிருந்தது. அவருக்கு தொடர்ந்து இருமல் வந்தது. ஒவ்வொரு இருமலின் போதும் அவரது வாயிலிருந்து இரத்தம் வந்தது. ராகவன் இதை பார்த்து, இனி இவனது முடிவு நெருங்கிவிட்டது, நல்லதுதான், இந்த சுமையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றான். அவன் மாமனாரின் முன்னாலேயே அவரது இறுதி சடங்கு செலவுகளை பற்றி பேசத் தொடங்கினான். விறகு விலை அதிகமாகிவிட்டது, இவரை அருகில் உள்ள மயானத்திலேயே எரித்து விடுவோம் என்றான். இதை கேட்டு மாமனார் தன் கண்களை மூடிக்கொண்டார். அவரது ஆன்மா அதே கணத்தில் இறந்து விட்டது போல எனக்கு தோன்றியது. உடலின் இயக்கம் மட்டுமே பாக்கி இருந்தது. அன்று இரவு மாமனார் எனக்கு ஒரு பழைய சிறிய டப்பாவை காட்டினார். அதை அவர் தூசியில் புதைத்து வைத்திருந்தார். நான் அதை திறந்தபோது அதில் என் அத்தையின் ஒரு சிறிய பொட்டு மற்றும் ஒரு காய்ந்த ரோஜாப்பூ இருந்தது. அவர் அந்த டப்பாவை என்னிடம் ஒப்படைத்தார். தன் மிக மதிப்புமிக்க பாரம்பரியத்தை எனக்கு கொடுப்பது போல. ரகசியம் அப்போது தொடங்கியது. ஒரு நாள் ஒரு அறியாத நபர் வீட்டின் வாசலில் வந்து நின்றார். அவர் கருப்பு அங்கி அணிந்திருந்தார். மீண்டும் மீண்டும் மாமனாரை பற்றி விசாரித்து கொண்டிருந்தார். ராகவன் அவரை விரட்டிவிட்டான். ஆனால் அந்த மனிதர் போகும்போது என்னிடம் ஒரு காகித துண்டை கொடுத்தார். அதில், நேரம் குறைவாக உள்ளது, நோட்டுகளை பத்திரமாக வை என்று எழுதப்பட்டிருந்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எந்த நோட்டுகள்? எங்களிடம் சாப்பிடவே பணம் இல்லை. ராகவனின் கண்ணில் படாமல் மாமனாரிடம் ஏதேனும் இருந்ததா? நான் மாமனாரிடம் அந்த மனிதரை பற்றி கேட்க முயன்றேன். ஆனால் அவர் அமைதியாகவே இருந்தார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பயமும் எச்சரிக்கையும் இருந்தது. தனக்கு ஆபத்து என்பதை அவர் அறிந்திருந்தாரா, அல்லது ஏதேனும் பெரிய இரகசியத்தை பாதுகாத்து கொண்டிருந்தாரா? மனித பேராசைக்கு எல்லையே இல்லை என்பதை அக்கா மாமனாரின் கிழிந்த மெத்தையையும் கிழிக்கத் தொடங்கின போது நான் பார்த்தேன். நோட்டுகள் மெத்தைக்குள் தைக்கப்பட்டிருக்கும் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் பஞ்சு முழுவதையும் வெளியே எடுத்துவிட்டு மாமனாரை வெறும் தரையில் படுக்க வைத்தனர். மாமனார் அன்று இரவு குளிரில் நீல நிறமாக மாறினார். நான் என் புடவைகளை விரித்து அவருக்கு படுக்கை அமைத்தேன். மாமனார் என் கையை பிடித்து கொண்டு நீண்ட நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவரது பார்வையில் ஆழ்ந்த நன்றியுணர்வு இருந்தது. அவர் தன் கிழிந்த சட்டையின் உள்ளே இருந்து ஏதோ எடுக்க முயன்றார். ஆனால் பலவீனத்தின் காரணமாக அவரால் முடியவில்லை. நான் அவருக்கு உதவ விரும்பிய போது அவர் தலையை ஆட்டி மறுத்தார். ஏதோ சரியான தருணத்திற்காக காத்திருப்பது போல. வீட்டின் நிலைமை மோசமாகிக் கொண்டே சென்றது. வங்கியினர் இப்போது வீட்டின் வாசலில் ஜப்தி எச்சரிக்கை அறிவிப்பை ஒட்டியிருந்தனர். ராகவன் பைத்தியம் பிடித்தது போல வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் தோண்டிக் கொண்டிருந்தான். மாமனார் எங்கோ தங்கம் புதைத்து வைத்திருக்கிறார் என்று அவன் நம்பினான். வேர்களில் ஏதேனும் கிடைக்கிறதா என்று வீட்டின் முற்றத்தில் இருந்த மரங்களை கூட அவன் வெட்டினான். மாமனார் இதையெல்லாம் பார்த்து தன் விதியை எண்ணி அழுதார். எந்த சாம்ராஜ்யத்தை அவர் வியர்வை சிந்தி வளர்த்தாரோ அதை அவரது சொந்த மகன்களே அழித்து கொண்டிருந்தனர். உறவுகளின் இந்த படுகொலையைக் கண்டு என் ஆன்மா நடுங்கியது. ராகவிற்கு எதுவும் கிடைக்காத அன்று அவன் மாமனாருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் செய்து விடுவானோ என்று நான் பயந்தேன். அந்த நாளும் இப்போது வெகு தொலைவில் இல்லை. மாமனாரின் மூச்சு இப்போது அவரை விட்டு பிரிந்து கொண்டிருந்தது. காற்றில் ஒரு விசித்திரமான ரகசியம் கலந்திருந்தது. மாமனாரின் வாழ்க்கையின் கடைசி 3 நாட்கள்
ஒரு பயங்கரமான கனவு போல இருந்தன. சேமிப்பறையின் காற்று கனத்திருந்தது. அதில் மரணத்தின் தட்டல் தெளிவாக கேட்டது. அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. அவரது உடலின் வெப்பம் அவர் படுத்திருந்த அந்த ஈரமான பாயையும் சூடாக்கியது. ராகவன் மற்றும் அக்கா சுசித்ரா இப்போது சேமிப்பறை பக்கம் பார்ப்பதையே முற்றிலும் நிறுத்திவிட்டனர். அக்கம் பக்கத்தினர் யாராவது வெளியே சந்தித்து மாமனாரின் நலம் பற்றி கேட்டால் ராகவன் வெட்கமில்லாமல் புன்னகைத்து, அப்பா ஓய்வெடுக்கிறார், முதுமை என்பதால் கொஞ்சம் பலவீனம் இருக்கத்தான் செய்யும் என்று கூறிவிடுவான். ஆனால் வீட்டின் உள்ளே இருந்த உண்மை என்னவென்றால், அந்த முதியவருக்கு தண்ணீர் கொடுக்கக்கூட யாரும் இல்லை. அந்த 3 நாட்களில் நான் ஒரு இமை கூட மூடவில்லை. என் நேரம் முழுவதும் அந்த ஈரப்பதம் நிறைந்த அறையிலேயே கழிந்தது. நான் அவரது நெற்றியில் குளிர்ந்த துணி பட்டைகளை வைத்து இறைவனிடம் இவரை குணப்படுத்து, அல்லது இந்த நரக வாழ்க்கையில் இருந்து விடுதலை கொடு என்று பிரார்த்தனை செய்தேன். அவரது உதடுகள் காய்ந்து வெள்ளை நிறமாக மாறின. அவர் இப்போது எதையும் விழுங்கும் நிலையிலும் இல்லை. மாமனாரின் கண்கள் அடிக்கடி அறையின் அந்த இருண்ட மூலையிலேயே நிலைத்திருந்தன. அங்கு குப்பைகளின் ஒரு பெரிய குவியல் இருந்தது. அவர் அங்கு மறைந்திருக்கும் எலியை பார்க்கிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவரது பார்வையில் ஒரு விசித்திரமான தவிப்பு இருந்தது. கடைசி இரவு வெளியில் அமைதி நிலவிய போது வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. மாமனார் திடீரென்று என் விரலை தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பிடித்து கொண்டார். அவரது பிடியில் இருந்த ஒரு தவிப்பை கண்டு நான் பயந்தேன். அணையப் போகும் விளக்கு கடைசி முறையாக முழு சுடருடன் மின்னுவது போல அவரது கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. அவர் நடுங்கும் கைகளால் சைகை செய்து தன் அந்த பழைய மற்றும் அழுக்கான தலையணையின் கீழே கையை போடுமாறு கூறினார். அந்த தலையணை துர்நாற்றம் வீசியது. பல வருட தூசி அதில் படிந்திருந்தது. நான் கையை உள்ளே போட்டதும் என் விரல்களுக்கு ஏதோ மென்மையாக உணர்ந்தேன். நான் வெளியே எடுத்தபோது அது ஒரு சிறிய கருப்பு மென்பட்டு பை. மாமனார் தன் கண்களால் அதை இப்போது திறக்க வேண்டாம் என்றும் உடனே என் புடவையின் முந்தானையில் மறைத்து கொள்ளுமாறும் கண்டிப்பாக சைகை செய்தார். அவரது முகம் வியர்வையால் நனைந்திருந்தது. இந்த சிறிய சைகையை செய்வதற்கே அவர் தன் மீதமிருந்த முழு ஆற்றலையும் பயன்படுத்தியது போல இருந்தது. இதற்கு பிறகு நடந்த விஷயம் என்னை ஸ்தம்பிக்க வைத்தது. மாமனார் தன் கிழிந்த உள் சட்டையின் உள்ளே கையை போட்டார். அங்கு அவர் தன் நெஞ்சோடு சேர்த்து ஏதோ மறைத்து வைத்திருந்தார். அவர் நடுங்கும் கைகளால் 3 நோட்டுகளை எடுத்தார். அவை 10 ரூபாய் மதிப்புள்ள பழைய அழுக்கான மற்றும் கிழிந்த நோட்டுகள். அந்த நோட்டுகளின் நிலைமை எப்படி இருந்தது என்றால் ஒரு பிச்சைக்காரன் கூட வாங்க மறுத்து விடுவான். அவற்றில் ஆங்காங்கே ஒட்டு நாடா ஒட்டப்பட்டிருந்தது. அவை மட்கிப் போயிருந்தன. அவர் அந்த 3 நோட்டுகளையும் என் கையில் வைத்து என் கண்களை எவ்வளவு ஆழமாக பார்த்தார் என்றால், அவர் என் ஆன்மாவிற்கு அப்பால் பார்க்கிறார் என்று எனக்கு தோன்றியது. அவரது காய்ந்த உதடுகள் அசைந்தன. அவர் ஏதோ சொல்ல மிகவும் முயன்றார். அவரது தொண்டையிலிருந்து ஒரு கரகரப்பான சத்தம் வந்தது. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. வறுமை மற்றும் அவமானத்தின் இந்த காலம் அவரது மூளையை பாதித்துவிட்டது என்று நான் நினைத்தேன். கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்த தீனதயாளன் அவர்கள் தன் இறுதி உயிலாக எனக்கு இந்த குப்பை துண்டுகளை ஏன் கொடுக்கிறார்? அவர் நினைவிழந்தாரா? ஆனால் அவரது கண்களின் தீவிரம் வேறு ஏதோ சொல்லியது. அவரது கண்களில் இருந்து ஒரு கடைசி தடிமனான கண்ணீர் துளி விழுந்து என் உள்ளங்கையில் இருந்த அந்த 10 ரூபாய் நோட்டுகளை நனைத்தது. அதே கணத்தில் அவரது பிடி தளர்ந்தது.
கை உயிரற்று தரையில் விழுந்தது. நகரின் பொருளாதாரத்தை தன் விரல் நுனியில் ஆட்டிய தீனதயாளன் அவர்கள் இன்று குப்பைகளுக்கு நடுவே எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு சொந்தங்களின் நிழலும் இல்லாமல் தன் உயிரை துறந்தார். நான் அப்படியே கல்லாய் சமைந்து அமர்ந்திருந்தேன். என் ஒரு கையில் அந்த கிழிந்த நோட்டுகளும் மறு கையில் அந்த மென்பெட்டுப்பையும் இருந்தன. நான் அலற விரும்பினேன். ஆனால் தொண்டை அடைத்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு நினைவு வந்ததும் நான் கதறி அழத் தொடங்கினேன். என் அழுகை சத்தம் கேட்டு மைத்துனர் ராகவன் சேமிப்பறைக்குள் வந்தார். அவரது முகத்தில் எந்த ஒரு துக்கமும் இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. அவர் மாமனாரின் குளிர்ந்து போன உடலை பார்த்துவிட்டு என் பக்கம் திரும்பி கரடு முரடான குரலில், அழுவதை நிறுத்து, நடக்க வேண்டியது நடந்துவிட்டது, இனிமேலாவது தினமும் நடக்கும் இந்த கசகசப்பு தீர்ந்ததே என்றார். ராகவன் உடனே தன் நண்பர்கள் சிலருக்கும் ஒரு புரோகிதருக்கும் தொலைபேசி செய்தான். இரவின் இருட்டிலேயே இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. ஆனால் மாமனாரின் உடல் இன்னும் குளிரக்கூட இல்லை. அதற்குள் ராகவன் மற்றும் சுசித்ரா சேமிப்பறையில் பைத்தியம் பிடித்தது போல தேடத் தொடங்கியதைக் கண்டு என் இதயம் நடுங்கியது. அவர்கள் மாமனாரின் அந்த பழைய படுக்கையை கிழித்தனர். மரப்பெட்டிகளை கோடரியால் உடைத்தனர். அவர்கள் உயிலை தேடிக்கொண்டிருந்தனர். அந்த வைர நகைகளை தேடிக்கொண்டிருந்தனர். அவற்றின் கதைகள் அவர்களின் இரவுகளின் தூக்கத்தை கெடுத்திருந்தன. ராகவன் கத்தினான். எல்லாம் எங்கே போனது? கிழவன் வெறும் கையோடு இறந்திருக்க முடியாது. அவன் என்னை சுவரோடு சேர்த்து தள்ளி என் கையை முறுக்கி, உனக்கு ஏதேனும் கொடுத்தானா? சொல் என்று கேட்டான். நான் என் முஷ்டிகளை இறுக பற்றி கொண்டேன். என் புடவையின் முந்தானையில் அந்த பையும் அந்த 3 நோட்டுகளும் மறைந்திருந்தன. நான் அழுது கொண்டே, அவர் எனக்கு எதுவும் தரவில்லை, அவரால் தான் பேசக்கூட முடியவில்லையே என்று கூறினேன். ராகவன் என்னை தள்ளிவிட்டு கெட்ட வார்த்தைகளால் திட்டிவிட்டு வெளியேறினான். இறுதி சடங்கின் போதும் ராகவனின் கவனம் சிதையின் விறகுகளின் மேல் இல்லை. மாறாக வந்திருந்த விருந்தினர்களின் பேச்சுகளின் மேல் இருந்தது. அவன் அனைவரின் காதிலும் கடன் அதிகமாக உள்ளது, அதனால்தான் எல்லாவற்றையும் எளிமையாக செய்ய வேண்டியிருக்கிறது என்று முணுமுணுத்து கொண்டிருந்தான். நான் மாமனாரின் சிதை எரிவதை பார்த்தேன். அந்த 3 நோட்டுகளின் சுமை என் நெஞ்சில் அழுத்துவதை உணர்ந்தேன். வீட்டிற்கு திரும்பிய பிறகு ராகவன் மாமனாரின் அறையை முழுமையாக பூட்டி முத்திரையிட்டான். அங்கு ஏதோ புதையல் புதைக்கப்பட்டிருப்பது போல. ஆனால் புதையல் என்னிடம் அந்த கிழிந்த காகிதங்களில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதன் அர்த்தம் மட்டுமே எனக்கு தெரியவில்லை. 13ஆம் நாள் காரியம் வரை காத்திருப்பது கூட ராகவனுக்கு சுமையாக இருந்தது. அவன் அடுத்த நாளே மாமனாரின் பழைய ஃபைல்களை எரிக்கத் தொடங்கினான். எரியும் அந்த ஃபைல்களின் சாம்பலை பார்த்து மாமனாரின் முழு அடையாளமே அழிந்துவிட்டது போல எனக்கு தோன்றியது. ஆனால் அந்த 3 நோட்டுகள் மீண்டும் மீண்டும் என் மூளையில் மின்னின. மாமனார் இறக்கும் தருவாயில் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தார்? ஆகாஷ் என்னிடம் நான் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறேன் என்று கேட்டபோது நான் அவரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ஆகாஷின் அப்பாவித்தனம் ராகவனின் பேராசைக்கு பலியாகி விடுமோ என்று நான் பயந்தேன். அந்த நோட்டுகளில் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் இருந்தது. இந்த முழு ஏழ்மையின் கதையையும் மாற்றக்கூடிய ஏதோ ஒரு கண்ணி இருந்தது. அந்த நோட்டுகளின் உண்மையை அறியும் வரை நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். மாமனாரின் ஆன்மா ஒருவேளை அதனால்தான் அலைந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அவரது உண்மை இன்னும் அந்த சேமிப்பறையின் குப்பைகளில் இருந்து வெளியே வரவில்லை. மாமனார் மறைந்த பிறகு மாளிகையில் நிலவிய அமைதிக்கானது அல்ல, மாறாக வரவிருக்கும் புயலின் அறிகுறியாகும். ராகவன் மற்றும் சுசித்ரா மாமனார் தன் முழு ரகசியத்தையும்
மயானத்திற்கு கொண்டு சென்று விட்டார் என்று நம்பினர். ஆனால் என் உள்ளே ஒரு சலனம் இருந்தது. அது என்னை உறங்க விடவில்லை. மாமனாரின் இறுதி சடங்கு நடந்து 1 வாரம் ஆகியிருந்தது. ராகவன் இப்போது கடனை அடைப்பதற்காக மாளிகையை முழுமையாக விற்கும் முயற்சியில் இருந்தான். மீதமிருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு நகரத்தை விட்டு வெளியேறி வேறு எங்கும் குடியேற விரும்பினான். வீடு விற்கப்பட்டால் அந்த சேமிப்பறையும் அதன் சுவர்களில் மறைந்திருக்கும் ஒவ்வொரு இரகசியமும் எப்போதும் போல புதைந்துவிடும் என்று நான் பயந்தேன். ஒரு இரவு வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது வெளியில் நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. நான் என் அலமாரியின் இரகசிய மூலையிலிருந்து அந்த மென்பட்டு பையையும் அந்த 3 கிழிந்த 10 ரூபாய் நோட்டுகளையும் எடுத்தேன். அறையின் லேசான வெளிச்சத்தில் அவற்றை என் மேஜையின் மேல் விரித்தேன். முதல் பார்வையில் அவை வெறும் குப்பை துண்டுகள் போலத்தான் தெரிந்தன. அழுக்கான, பழைய மற்றும் பல இடங்களில் கிழிந்தவை. ஆனால் நான் அவற்றை உற்று பார்க்க தொடங்கியபோது என் தலை சுற்றியது. மாமனார் அந்த நோட்டுகளை மிகவும் கவனமாக ஒட்டு நாடா கொண்டு இணைத்திருந்தார். அந்த 3 நோட்டுகளின் வரிசை எண்களுடன் யாரோ விளையாடியிருப்பதை நான் கவனித்தேன். மிக மெல்லிய ஊசி அல்லது பேனா கொண்டு அந்த எண்களை கீறி வேறு சில எண்கள் எழுதப்பட்டிருந்தன. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் ஒரு மின் விளக்கை எடுத்து அந்த நோட்டுகளை வெளிச்சத்திற்கு நேராக பிடித்தேன். நோட்டின் காகிதத்திற்குள் இருக்கும் நீர்க்குறி அருகில் மிக நுண்ணிய எழுத்துக்களில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அது சாதாரண எழுத்து அல்ல, மாறாக ஒரு வரைபடம் போன்ற வடிவங்கள். நான் 3 நோட்டுகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்தபோது இவை நோட்டுகள் அல்ல, மாறாக ஒரு புதிரின் 3 பகுதிகள் என்பதை உணர்ந்தேன். இந்த 3ஐயும் ஒரு குறிப்பிட்ட வழியில் இணைத்தபோது அவற்றின் கிழிந்த விளிம்புகளுக்கு பின்னால் ஒரு முழு முகவரியும் சில எண்களின் குறியீடும் வெளிப்பட்டன. அந்த குறியீடு ஏதோ ஒரு வங்கியின் பாதுகாப்பு பெட்டக எண் போல இருந்தது. ஆனால் அதில் வங்கியின் பெயர் இல்லை. அப்போதுதான் எனக்கு அந்த மென்பட்டு பையின் நினைவு வந்தது. நான் அதை திறந்தபோது அதன் உள்ளே பித்தளையாலான ஒரு சிறிய பழைய சாவிக்கொத்து இருந்தது. அந்த கொத்தில் எந்த எண்ணும் இல்லை. ஆனால் அதில் ஒரு சிறிய சின்னம் வரையப்பட்டிருந்தது. ஒரு உதிக்கும் சூரியன். இந்த சின்னம் எனக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. திடீரென்று என் மூளையில் மின்னல் வெட்டியது. தஞ்சாவூரில் மாமனாரின் பழைய அலுவலகம் அருகில் உதிக்கும் சூரியன் கூட்டுறவு வங்கி என்ற ஒரு மிக பழைய மற்றும் சிறிய வங்கி இருந்தது. அந்த சாவி அந்த வங்கியினுடையதா? ஆனால் மாமனார் ஏன் இதை இவ்வளவு பாதுகாப்பான முறையில் மறைத்து வைத்தார்? ராகவன் அவரது எல்லா வங்கி கணக்குகளையும் அலசிவிட்டான். பிறகு இந்த வங்கி அவனது கண்ணில் படாமல் எப்படி தப்பியது? ராகவன் பெரிய வங்கிகளையும் முதன்மை கணக்குகளையும் மட்டுமே தேடினான். அதே சமயம் மாமனார் தன் உண்மையான உயிலை மக்கள் கிட்டத்தட்ட மறந்துவிட்ட அந்த சிறிய வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துள்ளார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இரவு நகர நகர ரகசியம் ஆழமாகிக் கொண்டே சென்றது. நான் அந்த நோட்டுகளில் இருந்த எண்களை ஒரு காகிதத்தில் எழுதினேன். அந்த எண்கள் இப்படி இருந்தன: 712418. இது ஏதேனும் தேதியா அல்லது பெட்டகத்தின் கடவு சொல்லா என்று எனக்கு தோன்றியது. நான் அந்த எண்களை மாமனாரின் பிறந்த தேதியுடன் ஒப்பிட முயன்றேன். ஆனால் அது பொருந்தவில்லை. அப்போதுதான் மாமனார் அடிக்கடி இரவில் தூக்கத்தில் பிதற்றுவது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் அடிக்கடி 7 படிகள் 12 திருப்பங்கள் என்பது போல ஏதோ சொல்வார். அந்த எண்கள் ஏதேனும் இடத்தை அடைவதற்கான வழியா அல்லது ஏதேனும் இரகசிய பெட்டகத்தின் குறியீடா? நான் அந்த நோட்டுகளை மீண்டும் உற்று பார்த்தேன். நோட்டுகளில் ஒட்டப்பட்டிருந்த ஒட்ட நாடாவின் கீழே முற்றிலும் மங்கலான எழுத்துக்கள் இருந்தன.
நான் மிகவும் கவனமாக ஒட்டு நாடாவின் ஒரு முனையை நீக்கிய போது கீழே எழுதப்பட்டிருந்தது, இறுதி நம்பிக்கை. என் மூச்சு நின்றது. மாமனார் என் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஏன் வைத்தார்? தன் சொந்த மகன்களே தனக்கு எதிரிகளாக மாறிவிட்டதை அவர் அறிந்திருந்தாரா? அதே நேரத்தில் எனக்கு சேமிப்பறையின் அந்த சுவர் நினைவுக்கு வந்தது. அங்கு மாமனார் கோடுகளை வரைவார். நான் ஓடி சென்று சேமிப்பறை நோக்கி சென்றேன். ராகவன் அதில் பூட்டு போட்டிருந்தான். ஆனால் துருப்பிடித்த ஜன்னல் வழியாக உள்ளே பார்க்க முடிந்தது. மின் விளக்கு வெளிச்சத்தில் மாமனார் கோடுகளை வரைந்த இடத்தில் சுவர் பூச்சி சற்றே உதிர்ந்திருப்பதை பார்த்தேன். நான் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையில் என் கையை போட்டு ஒரு கல்லால் அந்த உதிர்ந்த பகுதியை தூண்டினேன். அங்கு ஒரு சிறிய குழி இருந்தது. அதன் உள்ளே ஒரு பழைய குறிப்பேட்டின் மடிக்கப்பட்ட ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு திரும்பினேன். அந்த பக்கத்தில் மாமனாரின் நடுங்கும் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, ராகவன் மற்றும் சுசித்ரா என்னை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கிறார்கள். என் மருந்துகளின் நிறம் மாறிவிட்டது. அஞ்சலி, நீதான் என் கடைசி நம்பிக்கை. அந்த 3 நோட்டுகளையும் ஒருபோதும் பிரிக்காதே. அவைதான் உன்னை உண்மைக்கு அழைத்து செல்லும். இதை படித்ததும் என் உடல் சிலிர்த்தது. நான் வெறும் சொத்து சண்டை என்று நினைத்த பேராசை உண்மையில் ஒரு திட்டமிட்ட கொலை சதி. மாமனார் தன் மரணத்தை உணர்ந்து என்னை காப்பாற்றுவதற்காக இதையெல்லாம் செய்திருந்தார். ஆனால் இப்போது ஆபத்து என் மீதும் இருந்தது. என்னிடம் அந்த நோட்டுகளும் சாவியும் இருப்பது ராகவனுக்கு தெரிந்தால் அவன் என்னையும் விடமாட்டான். அடுத்த சில நாட்கள் எனக்கு ஒரு அக்னி பரீட்சை போல இருந்தன. ராகவன் வீட்டை விற்கும் காகித வேலைகளை முடித்திருந்தான். அவன் என்னிடம், அடுத்த 3 நாட்களில் நாம் இந்த மாளிகையை காலி செய்ய வேண்டும் என்றான். என்னிடம் நேரம் மிகவும் குறைவாக இருந்தது. நான் நகரத்தின் மறுமுனையில் இருந்த அந்த வங்கியினை அடைய வேண்டியிருந்தது. நான் என் தோழி ரீதாவிற்கு தொலைபேசி செய்து எல்லாவற்றையும் கூறினேன். நான் தாய் வீட்டிற்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு அங்கிருந்து நேராக வங்கிக்கு வருவது என்று நாங்கள் திட்டம் போட்டோம். ஆனால் ராகவன் மிகவும் தந்திரமானவன். அவன் என் அறையை சோதனையிடத் தொடங்கியிருந்தான். ஒரு நாள் மாலை நான் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது ராகவன் என் அலமாரியில் இருந்த புடைவைகளை தரையில் வீசி ஏதோ தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். என் இதயம் தொண்டைக்கு வந்தது. அந்த நோட்டுகள் என் அம்மாவின் புகைப்படத்தின் பின்னால் மறைந்திருந்தன. ராகவன் அந்த புகைப்படத்தை நெருங்கி கொண்டிருந்தான். நல்ல வேளையாக அப்போது சுசித்ரா அவனை வெளியே அழைத்தார். நான் நூலிழையில் தப்பினேன். அன்று இரவு நான் அந்த நோட்டுகளை என் இடுப்பில் ஒரு துணியில் கட்டி மறைத்து வைத்தேன். 3ஆம் நாள் காலை நான் பையுடன் வெளியேற தயாராக இருந்தேன். ராகவன் என் கண்களை உற்று நோக்கி, அஞ்சலி, நீ ஏதோ மறைக்கிறாய். அந்த கிழவன் உனக்கு ஏதோ கொடுத்திருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். நீ அதை அமைதியாக கொடுத்துவிட்டால் நான் உனக்கு ஒரு பங்கை தருவேன். இல்லையென்றால் நினைவில் வைத்துக்கொள், இந்த வீட்டிலிருந்து வெளியேறும் வழிகள் மிகவும் ஆபத்தானவை என்றான். அவனது மிரட்டல் என்னை பயமுறுத்தியது. ஆனால் என் நோக்கம் உறுதியாக இருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என்னிடம் எதுவும் இல்லை, நீங்கள் வேண்டுமானால் என் பையை சோதித்து பாருங்கள் என்றேன். அவன் என் பையை சோதித்தான். அதில் சில துணிகள் மட்டுமே இருந்தன. அவன் என்னை போக அனுமதித்தான். ஆனால் அவன் என்னை பின்தொடர்வான் என்பது எனக்கு தெரியும். நான் ரயில் நிலையம் சென்றேன். ஆனால் வண்டியில் ஏறுவதற்கு பதிலாக பின்புறம் வழியாக வெளியேறி ஒரு ஆட்டோவில் ஏறி உதிக்கும் சூரியன் வங்கி நோக்கி சென்றேன். வழி நெடுகிலும் ஏதோ ஒரு கார் என்னை பின்தொடர்வது போலவே எனக்கு தோன்றியது. நான் அந்த பழைய வங்கியின் முன்னால் நின்றபோது என் இதயத் துடிப்பு அதிகமானது. அந்த வங்கி ஒரு பழைய மாளிகை போல இருந்தது. அதன் கேட்டில் துருப்பிடித்திருந்தது. உள்ளே அமைதியாக இருந்தது. நான் கவுண்டரில் சென்று அந்த பித்தளை சாவிக்கொத்தை காட்டினேன். மேலாளர் ஒரு வயதான முதியவர்.
என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு தன் கண்ணாடியை சரி செய்து, தீனதயாளன் அவர்களின் மருமகளா என்றார். நான் தலையாட்டினேன். அவர் என்னை ஒரு பழைய அறைக்குள் அழைத்தார். அங்கு பழைய ஃபைல்களின் வாசனை இருந்தது. அவர் ஒரு கனமான பதிவேட்டை திறந்து என்னிடம் அந்த 3 நோட்டுகளை பற்றி கேட்டார். நான் அந்த கிழிந்த நோட்டுகளை அவர் முன்னால் வைத்தபோது அவரது கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. அவர் அந்த நோட்டுகளை ஒரு சிறப்பு விளக்கின் கீழ் வைத்து சில சரிபார்ப்புகளை செய்தார். மேலாளர் மெதுவான குரலில், தீனதயாளன் அவர்கள் 10 வருடங்களுக்கு முன்பே இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார். தான் ஒருவேளை இந்த உலகில் இல்லாதபோது தன் உயிரை பற்றி ஏதேனும் சர்ச்சை எழுந்தால், யாரிடம் இந்த 3 நோட்டுகள் இருக்கிறதோ அவரே உண்மையான வாரிசு என்று அவர் கூறியிருந்தார் என்றார். அவர் என்னை ஒரு இரும்பாலான கனமான கதவை நோக்கி அழைத்து சென்றார். நாங்கள் பாதுகாப்பு பெட்டக அறை நோக்கி சென்றோம். பெட்டக எண் 712 முன்னால் நாங்கள் நின்றோம். நோட்டுகளில் எழுதப்பட்டிருந்த எண்கள் இவைதான்: 712. மீதமிருந்த எண்கள் 4 மற்றும் 18. ஒருவேளை கடவு சொல்லாக இருக்கலாம். நான் அந்த பித்தளை சாவியை பெட்டகத்தில் போட்டபோது என் கை நடுங்கியது. பெட்டகம் திறந்ததும் உள்ளே இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வரவில்லை. மாறாக ஒரு பழைய கருப்பு குறிப்பேடும் சில சட்ட ஆவணங்களும் வைக்கப்பட்டிருந்தன. நான் அந்த குறிப்பேட்டை எடுத்து அதன் முதல் பக்கத்தை திறந்தேன். அதில் எழுதப்பட்டிருந்த விஷயம் என் காலடியின் கீழ் இருந்த பூமியை நழுவ செய்தது. மாமனார் தனக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் ஒருபோதும் இழக்கப்படவில்லை என்று எழுதியிருந்தார். வணிகத்தில் காட்டப்பட்ட இழப்பு தன் மகன்களின் உண்மையான முகத்தை அறிவதற்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம். ஆனால் ரகசியம் என்னவென்றால், அந்த பெட்டகத்தில் ஒரு சிறிய ஒலிப்பதிவு கருவியும் இருந்தது. நான் அதன் பட்டனை அமுக்கியதும் மாமனாரின் குரல் ஒலித்தது. அவர் கூறினார், அஞ்சலி, நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அதன் அர்த்தம் ராகவன் என்னை கொலை செய்துவிட்டான் என்று அர்த்தம். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் விற்கப் போகும் இந்த வீட்டிற்கு கீழே உண்மையான புதையல் இல்லை. மாறாக அவனது உண்மையான அழிவின் ஆதாரம் மறைந்திருக்கிறது. இதை கேட்டு என் அலறல் வெளிவந்தது. புதையல் இல்லை, அழிவின் ஆதாரமா? உண்மையில் மாமனார் என்ன சொல்ல விரும்புகிறார்? அந்த நோட்டுகளின் உண்மையான நோக்கம் இந்த பெட்டகத்தை அடைவது மட்டும்தானா? அல்லது எனக்கு இன்னும் புரியாத வேறு ஏதேனும் இருக்கிறதா? ஆட்டம் இன்னும் முடியவில்லை. மாறாக இப்போதுதான் மிக பயங்கரமான திருப்பம் வரப்போகிறது என்பதை நான் உணர்ந்தேன். வங்கியின் அந்த குளிர்ந்த மற்றும் அமைதியான பாதுகாப்பு பெட்டக அறையில் மாமனாரின் குரல் அந்த பழைய ஒலிப்பதிவு கருவியில் இருந்து ஒலித்தபோது என் உள்ளே ஏதோ உடைந்தது. அவரது குரலில் அந்த பழைய கம்பீரம் இல்லை. மாறாக ஒரு தோற்றுப்போன தந்தை தன் இறுதி மூச்சுகளுடன் நீதிக்காக கெஞ்சுவது போல இருந்தது. கருவியின் குரல் சற்று உடைந்திருந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் அம்பாக பாய்ந்தது. அவர் கூறியிருந்தார், அஞ்சலி, நீ இங்கே வரைக்கும் வந்திருக்கிறாய் என்றால் என் நம்பிக்கை சரியானது என்று அர்த்தம். ராகவன் என்னை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறான். ஆனால் அவன் நான் ஏமாற அனுமதித்த அந்த காகிதங்களை மட்டும்தான் ஏமாற்றி இருக்கிறான். உண்மையான சக்தி அந்த காகிதங்களில் இல்லை. மாறாக உன் அத்தை சாவித்திரியினுடைய பெயரில் நான் பல வருடங்களுக்கு முன்னால் நகரத்தை விட்டு தள்ளி ஒரு கிராமத்தில் வாங்கிய அந்த நிலத்தில்தான் இருக்கிறது. ராகவனும் சுசித்ராவும் எனக்கு விஷம் கொடுத்திருக்கிறார்கள். அஞ்சலி, அவர்கள் என் மருந்துகளில் மெல்ல மெல்ல ஒரு வேதிப்பொருளை கலக்குகிறார்கள். அது மனிதனை உள்ளிருந்து அரித்துவிடும். என் சொந்த இரத்தம் எந்த அளவுக்கு கீழே இறங்கும் என்று பார்க்கத்தான் நான் இதை தெரிந்தும் குடித்தேன். நான் நடுங்கும் கைகளால் ஒலிக்கருவியை அணைத்தேன். என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் இரவும் பகலும் சேவை செய்த முதியவரை அவரது சொந்த மகன்களே துளி துளியாக கொன்றிருந்தனர். பெட்டகத்தில் இருந்த
அந்த கருப்பு குறிப்பேட்டை நான் மேலே புரட்டிய போது அதில் அந்த மருந்துகளின் பெயர்களும் ராகவன் மாமனாரை இழிவுபடுத்திய தேதிகளும் எழுதப்பட்டிருந்தன. குறிப்பேட்டின் நடுவே ஒரு உயிலின் உண்மையான மற்றும் இறுதி நகல் வைக்கப்பட்டிருந்தது. அதில் நீதிமன்ற முத்திரை இருந்தது. சாட்சியாக அதே வங்கி மேலாளரின் கையெழுத்து இருந்தது. உயிலில் தீனதயாளன் அவர்களின் கோடிக்கணக்கான நிலம் மற்றும் இதர முதலீடுகள் அடங்கிய அனைத்து இரகசிய சொத்துக்களின் ஒரே வாரிசு நான், அதாவது அஞ்சலி என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ராகவனும் ஆகாஷும் அவர்களின் இந்த இரக்கமற்ற குணத்தின் காரணமாக முற்றிலும் சொத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இரகசியம் இன்னும் பாக்கி இருந்தது. உயிலின் இறுதியில் ஒரு நிபந்தனை எழுதப்பட்டிருந்தது. ராகவன் மாளிகையை விற்கும் ஒப்பந்தத்தை முடித்து மாமனார் இறந்து குறைந்தபட்சம் 1 மாதம் ஆன பிறகே இந்த உயில் நடைமுறைக்கு வரும். மாமனார் எவ்வளவு தூரம் யோசித்திருக்கிறார். ராகவனுக்கு தெரிந்தால் அவன் என்னை கொன்று விடுவான் என்பதை அவர் அறிந்திருந்தார். ராகவன் தன் பேராசை வலையில் தானே விழ வேண்டும் என்பதற்காகவே அவர் மாளிகையை விற்க அனுமதித்தார். அவன் மாளிகையை விற்றதும் அதன் உண்மையான ஆவணங்கள் இந்த பெட்டகத்தில் இருப்பதும் அவன் செய்த ஒப்பந்தம் சட்டப்படி செல்லாது என்பதும் அவனுக்கு தெரிய வரும். நான் வங்கியிலிருந்து வெளியே வந்தபோது என் தலை சுற்றியது. வெளியில் எனக்கு சந்தேகமிருந்த அதே கருப்பு கார் நின்றிருந்தது. நான் ஆட்டோவில் ஏறியதும் அந்த கார் என் பின்னால் வந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் ஆட்டோக்காரரை வேகமாக போக சொல்லி சந்து பொந்துகள் வழியாக என் தோழி ரீதாவின் வீட்டிற்கு சென்றேன். இப்போது நேராக வீட்டிற்கு செல்வது ஆபத்தானது என்பது எனக்கு தெரியும். தோழியின் வீட்டிற்கு சென்று நான் அந்த 3 நோட்டுகளையும் மீண்டும் உற்று பார்த்தேன். இப்போது அவற்றின் ரகசியம் முற்றிலும் வெளிப்பட்டிருந்தது. அவற்றில் இருந்த எண்கள் அந்த நிலத்தின் கணக்கு எண்கள் மற்றும் வங்கியின் கடவுச்சொல் ஆகியவற்றின் கலவையாகும். ஆனால் அப்போது குறிப்பேட்டின் கடைசி பக்கத்தில் மற்றொரு விஷயத்தை பார்த்தேன். அது என் உடம்பை நடுங்க வைத்தது. மாமனார் எழுதியிருந்தார், அஞ்சலி, மாளிகைக்கு கீழே ராகவன் தேடும் புதையல் இல்லை. மாறாக என் தம்பியின் எலும்புகளும் ராகவன் இன்று இவ்வளவு கொடூரமாக மாறுவதற்கு காரணமான அந்த இரகசியமும் தான் இருக்கிறது. இதை படித்ததும் என் மூளை செயலிழந்தது. மாமனாரின் தம்பியா? எனக்கு ஒருபோதும் அவருக்கு ஒரு தம்பி இருந்ததாக சொல்லப்படவே இல்லை. ராகவன் தன் சித்தப்பாவுக்கும் ஏதேனும் தீங்கு செய்திருந்தானா? அப்போது என் ஃபோன் அடித்தது. ஆகாஷின் ஃபோன். அவரது குரலில் பதற்றம் இருந்தது. அவர், அஞ்சலி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ வங்கிக்கு சென்ற விஷயம் அண்ணனுக்கு தெரிந்துவிட்டது. அவர் பைத்தியம் பிடித்தது போல உனக்காக காத்திருக்கிறார். சுசித்ரா அண்ணி உன் அறையை தலைகீழாக மாற்றிவிட்டார். நீ இப்போது வீட்டுக்கு வராதே என்றார். நான் ஆகாஷிடம் மாமனாரின் தம்பியை பற்றி கேட்டபோது அவர் அமைதியானார். பிறகு, அது ஒரு விபத்து. அப்பாதான் அவரை கொன்றுவிட்டார் என்று அண்ணன் சொல்கிறார் என்றார். இப்போதுதான் ஆகாஷுக்கு தன் தந்தையின் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு இருந்தது என்பது எனக்கு புரிந்தது. தன் தந்தை ஒரு கொலையாளி என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் மாமனாரின் குறிப்பேடு வேறு ஏதோ சொல்லியது. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, இப்போது மறைந்திருக்கும் நேரம் முடிந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். எந்த மாளிகையிலிருந்து இது தொடங்கியதோ அங்கேயே நான் திரும்பி செல்ல வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு காவல் ஆய்வாளருக்கு தொலைபேசி செய்து முழு உண்மையையும் கூறினேன். அவர்களை மாளிகைக்கு அருகில் தயாராக இருக்குமாறு கூறினேன். நான் மாளிகையின் பெரிய கேட்டை அடைந்தபோது அங்கு அமைதியாக இருந்தது. நான் உள்ளே கால் வைத்ததும் மைத்துனர் ராகவன் முன்னால் நின்றிருந்தார். அவரது கையில் மாமனாரை மிரட்டிய அதே பித்தளை சொம்பு இருந்தது. அவரது முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை இருந்தது. அவர், வந்துவிட்டாயா மருமகளே? கொண்டு வா, அந்த சாவியையும் ஆவணங்களையும் என்னிடம் கொடுத்துவிடு. நீ அந்த பழைய வங்கிக்கு சென்றது எனக்கு தெரியும் என்றார். நான் அமைதியாக,
மைத்துனரே, நீங்கள் செய்ததற்கு சட்டம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. நீங்கள் மாமாவிற்கு விஷம் கொடுத்தீர்கள் என்றேன். ராகவன் சிரித்துக்கொண்டு, அந்த கிழவன் இதற்குத்தான் தகுதியானவன். சொத்துக்காக அவன் தன் தம்பியை கொன்றான். இன்று அவன் செய்ததையே நான் செய்கிறேன் என்றான். நான் கத்தினேன். பொய், மாமா யாரையும் கொல்லவில்லை. உங்கள் சித்தப்பா சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டார். மாமா அவரை காப்பாற்றத்தான் முயன்றார். இதெல்லாம் இந்த குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ராகவனின் கண்களில் இரத்தம் ஏறியது. அவன் என்னை நோக்கி பாய்ந்தான். ஆனால் அப்போது அக்கா சுசித்ரா ஓடி வந்து, நில்லுங்கள் ராகவன், காவல்துறையினர் வந்துவிட்டனர் என்றார். ராகவன் திடுக்கிட்டான். ஆய்வாளரும் அவரது குழுவும் உள்ளே வந்திருந்தனர். நான் அந்த குறிப்பேட்டையும் உயிலையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தேன். ஆனால் இரகசியத்தின் கடைசி திரை அப்போதுதான் விலகியது. ஆய்வாளர் மாளிகையின் பாதாள அறையை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியபோது ராகவனின் முகம் வெளுத்தது. பாதாள அறை தோண்டப்பட்டது. அங்கிருந்து வெளிவந்த விஷயம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அங்கு வெறும் எலும்புகள் மட்டும் இல்லை, மாறாக மாமனாரின் தம்பியின் தற்கொலை கடிதம் ஒரு நெகிழிப்பையில் பாதுகாப்பாக இருந்தது. அதில் ராகவன்தான் தன் சித்தப்பாவை தூண்டினான் என்றும், அவர் தற்கொலை செய்து கொள்ளும் பொருட்டு கடனுக்கான ஆவணங்களை மறைத்தான் என்றும், அந்த பழி மாமனார் மேல் விழுந்தது என்றும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ராகவன் தன் தந்தையை பல வருடங்களாக ஒரு கொலையாளி என்ற சுமையின் கீழ் வைத்திருக்கிறான். இறுதியில் அவரையும் கொன்றுவிட்டான். ராகவனுக்கு விலங்கு மாட்டப்பட்டது. சுசித்ரா தரையில் அமர்ந்து அழத் தொடங்கினார். ஆகாஷால் தன் தலையை நிமிர்த்தி பார்க்க முடியவில்லை. எந்த மாளிகையில் ஒரு காலத்தில் மகிழ்ச்சி இருந்ததோ அங்கு இன்று பாவத்தின் குடம் உடைந்திருந்தது. காவல்துறையினர் ராகவனை அழைத்து சென்றனர். மாமனார் தன் கடைசி நாட்களை கழித்த அந்த சேமிப்பறையை நான் பார்த்தேன். அவர் ஜன்னலில் நின்று எனக்கு ஆசி வழங்குவது போல எனக்கு தோன்றியது. அந்த 3 கிழிந்த நோட்டுகள் இன்றும் என் முஷ்டியில் இருந்தன. அவை எனக்கு வெறும் பணத்தை தரவில்லை, மாறாக ஒரு முழு குடும்பத்தையும் உள்ளிருந்து அரித்த அந்த உண்மையோடு என்னை முகம் பார்க்க வைத்தன. மாளிகையின் அந்த ஈரமான பாதாள அறையில் காவல்துறையினரின் மின்விளக்கு வெளிச்சம் விழுந்தபோது அங்கு வெறும் தூசியும் பழைய நினைவுகளும் மட்டும் இல்லை, மாறாக ஒரு வம்சத்தின் வீழ்ச்சியின் முழு கதையும் புதைந்திருந்தது. ராகவன் காவல் வாகனத்தில் ஏற்றப்பட்ட போது அவனது முகத்தில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. அவன் இன்னும் என்னை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அக்கா சுசித்ரா முற்றத்தின் நடுவே தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். அவரது முழு அகந்தையும் வைரங்களும் பட்டுப் புடவைகளின் கர்வமும் அன்று மண்ணோடு மண்ணாகி இருந்தது. ஆகாஷ் இதுவரை ஒரு நிழல் போல தன் அண்ணனின் பின்னால் சென்றவர் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். அவர் என்னிடம் ஏதோ பேச முயன்றார். ஆனால் நான் என் பார்வையை திருப்பிக் கொண்டேன். உறவுகளின் கயிறு ஒரு முறை உடைந்தால் அதை முடிச்சு போட்டு இணைக்கலாம், ஆனால் அதில் பழைய மென்மை இருக்காது. அடுத்த நாள் காலை சூரியனின் முதல் கதிர் மாளிகையின் வாசலை தொட்டபோது அந்த வெளிச்சம் முன்பு போல இல்லை. இன்று அதில் ஒரு தூய்மை இருந்தது. பல வருட பாரம் இறங்கியது போல. நான் என் அலமாரியிலிருந்து அந்த 3 கிழிந்த நோட்டுகளை எடுத்தேன். ராகவன் சிறைக்கு சென்ற பிறகும், உயில் வெளிவந்த பிறகும், மாமனார் அந்த நோட்டுகளின் மூலம் எனக்கு வேறு ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்று எனக்கு தோன்றியது. நான் அந்த 3 நோட்டுகளையும் குறிப்பேட்டின் கடைசி பக்கத்தில் வரையப்பட்டிருந்த அந்த கோடுகளின் மேல் வைத்தேன். நான் நோட்டுகளின் கிழிந்த விளிம்புகளை அந்த கோடுகளுடன் இணைத்தபோது ஒரு மறைக்கப்பட்ட செய்தி வெளிப்பட்டது. நோட்டுகளின் வரிசை எண்கள் மற்றும் குறிப்பேட்டின் கோடுகளின் இணைப்பால் ஒரு கைபேசி என்னும் ஒரு இரகசிய செய்தியும் தோன்றின. அந்த செய்தி, அஞ்சலி, நீதி என்பது குற்றவாளிகளை தண்டிப்பதோடு முடிவதில்லை, மாறாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் உரிமையை பெற்றுத் தருவதில்தான் இருக்கிறது.
இந்த எண்ணிற்கு அழைப்பு செய். நான் நடுங்கும் கைகளால் அந்த எண்ணை அழைத்தேன். மறுமுனையிலிருந்து ஒரு கம்பீரமான மற்றும் அமைதியான குரல் கேட்டது. அவர் மாமனாரின் பழைய வழக்கறிஞரும் மிக நெருங்கிய நண்பருமான கண்ணா அவர்கள். அவர் என்னிடம் மாமனார் தன் உயிலை தவிர மற்றொரு இரகசிய நிதியையும் உருவாக்கியிருந்தார் என்று கூறினார். இந்த நிதி ராகவனின் தவறான கொள்கைகளாலும் பேராசையாலும் பணத்தை இழந்த ஆயிரக்கணக்கான சிறிய முதலீட்டாளர்களுக்கானது. மாமனார் தன் சொத்துக்களை எனக்காக மட்டும் பாதுகாக்கவில்லை, மாறாக அந்த ஏழைகளின் உரிமையையும் அவர் செலுத்த வேண்டியிருந்தது. மாமனார் என்னை வெறும் வாரிசாக மட்டும் ஆக்கவில்லை, மாறாக தன் ஒழுக்கத்தின் மற்றும் பொறுப்பின் ஜோதியாக என்னை மாற்றியிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த 3 கிழிந்த நோட்டுகளின் உண்மையான ரகசியம் அப்போதுதான் என் முன்னால் இருந்தது. மாமனார் அந்த நோட்டுகளை ஏன் கிழித்தார் என்றால், அதை அடைபவர் பொறுமையையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் நேரடியாக நோட்டை கொடுத்திருந்தால் ஒருவேளை நான் அதை செலவழித்திருப்பேன் அல்லது ராகவன் பிடுங்கியிருப்பான். ஆனால் அந்த நோட்டுகளின் நிலைமை எப்படி இருந்தது என்றால், மாமனார் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவரால் மட்டுமே அதை பாதுகாக்க முடியும். நான் அந்த நோட்டுகளை இணைத்து கண்டறிந்த வழி வெறும் பணத்திற்கான வழி அல்ல, அது ஒரு ஆன்மாவின் சாந்திக்கான வழி. அடுத்த சில மாதங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தன. நான் மாமனாரின் உயிலின்படி அனைத்து இரகசிய சொத்துக்களையும் நிர்வகித்தேன். நான் அந்த மாளிகையை விற்றுவிட்டேன், ஏனெனில் அதன் சுவர்களில் இன்றும் மாமனாரின் முனகல்களும் ராகவனின் அகந்தையும் ஒலித்து கொண்டிருந்தன. அந்த மாளிகையிலிருந்து கிடைத்த பணத்தை கொண்டும் மாமனாரின் இரகசிய முதலீடுகளை கொண்டும் ராகவனால் பாதிக்கப்பட்ட அந்த அனைத்து சிறிய கடைக்காரர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கடனை நான் அடைத்தேன். நான் அந்த ஏழைகளுக்கு அவர்களின் பணத்தை கொடுத்தபோது அவர்களின் கண்களில் இருந்த பிரகாசம்தான் மாமனாரின் உண்மையான செல்வம். ஆகாஷ் என்னிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய தொடக்கத்தை பற்றி பேசினார். நான் அவரை மன்னித்தேன். ஆனால் என் வாழ்க்கையை இனி என் சொந்த காலில் வாழ்வது என்று முடிவு செய்தேன். நான் தீனதயாளன் நினைவு நிறுவனம் என்ற பெயரில் ஒரு சிறிய அறக்கட்டளையை தொடங்கினேன். அது ஆதரவற்ற முதியவர்களுக்காக வேலை செய்கிறது. இன்று நான் அந்த நிறுவனத்தின் வராண்டாவில் அமரும்போது எனக்கு மாமனாரின் அந்த 3 நோட்டுகள் நினைவுக்கு வருகின்றன. அந்த நோட்டுகள் இன்றும் என்னிடம் ஒரு சட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மனிதனிடம் எல்லாம் அழியும் போதும் அவனது குணமே அவனிடம் மிஞ்சும் என்பதை அவை எனக்கு நினைவூட்டுகின்றன. உலகம் தீனதயாளன் அவர்கள் ஒரு ஏழையாகவும் பைத்தியக்கார கிழவனாகவும் இறந்தார் என்று நினைத்தது. ஆனால் உண்மையில் அவர் ஒரு அரசனைப் போல சென்றார். அவர் தன் கடைசி ஆட்டத்தில் தீமையை அழித்தது மட்டுமின்றி தன் உண்மையான பாரம்பரியத்தை சரியான கைகளில் ஒப்படைத்தார். அந்த கிழிந்த 10 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு கோடிகளில் இல்லை. அதன் மதிப்பு ஒரு இறக்கும் தந்தை தன் மருமகள் மீது வைத்த நம்பிக்கையில் இருந்தது. நான் பலவீனமாக உணரும் போதெல்லாம் நான் அந்த 3 நோட்டுகளை பார்க்கிறேன். மாமனாரின் அந்த கடைசி பார்வை எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது, மகளே, நீ தனியாள் இல்லை, உண்மை உன்னுடன் இருக்கிறது என்று சொல்வது போல இருக்கும். இன்று நான் கோடிகளுக்கு அதிபதி. ஆனால் என் மிகப்பெரிய சொத்து என் மாமனாரைப் போல சொந்த மனிதர்களின் கொடுமைக்கு ஆளான அந்த முதியவர்களுக்கு சேவை செய்வதால் கிடைக்கும் நிம்மதிதான். நான் கண்ட உறவுகளின் கசப்பான உண்மை என்னை கல்லாக்கவில்லை, மாறாக என்னை இன்னும் இரக்கமுள்ளவளாக மாற்றியது. மாமனாரின் அந்த கிழிந்த நோட்டுகள் இன்றும் ஒரு கேளாத புதிராக தோன்றலாம். ஆனால் எனக்கு அது அன்பின் மற்றும் நீதியின் சின்னம். அது என் வாழ்க்கையை மாற்றியது. இப்போது நான் நிம்மதியாக உறங்கலாம், ஏனெனில் மாமனாரின் ஆன்மாவிற்கு சாந்தி கிடைத்துவிட்டது என்பது எனக்கு தெரியும். இந்த கதையின் முடிவு
இத்துடன் முடிவதில்லை. மாறாக இது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். அங்கு பணம் இல்லை, மனித நேயமே மிகப்பெரிய செல்வம். ரகசியத்தை பற்றி பேசினால், நான் கடைசியாக இணைத்த அந்த நோட்டின் பின்னால் மாமனார் ஒரு சிறிய வரியை எழுதியிருந்தார். அதை நான் இப்போது படித்தேன். அஞ்சலி, உண்மையான புதையல் உனக்குள் இருக்கும் தாய்மைதான். அதை உலகத்தில் எந்த ஒரு ராகவனாலும் ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது. பெரிய சாம்ராஜ்யத்தை மீட்டெடுத்தது மட்டுமன்றி உறவுகளின் முகமூடியை அஞ்சலி கிழித்தெறிந்த விதம் பேராசையை விட மனித நேயமே என்றும் வெல்லும் என்பதை உணர்த்துகிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.